வெறும் ஜவ்வரிசி வடை அன்னைக்கு. ஜவ்வரிசி வடை? ஆமாம். இந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, இது வந்து 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். எடுத்து நைட்டு ஊற போட்டிருக்கேன். ஊற போடும்போது 3 கிளாஸ் ஜலம் விட்டேன். இப்போ எந்த கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்தனோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் ஜலம் விட்டு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கும் தோல் சீச்சு வச்சுருக்கேன். இதுக்கு உருளைக்கிழங்கு இதுக்கு 2, அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு 2. ஸோ 2 4 கிளாஸ் இது பண்ணி வச்சுருக்கேன் ஜவ்வரிசி தனித்தனியாக. அதுக்கேற்ற அளவுக்கு காரம், உப்பு. இங்கே வந்து ஜலம் வச்சுருக்கேன் அடுப்பு மேலே. ஒரு கிளாஸ்க்கு 4 கிளாஸ் ஜலம் வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக 7 கிளாஸ். ஊற வைக்கிறதுக்கு 3, அதில் கொதிக்கிறதுக்கு 4. நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி போடுவேன். இப்போ வந்து இதில் விட்டுறேன். நான் விட்டுட்டு இது எல்லாமே எல்லா வடத்துக்கும் என்னென்னா கொஞ்சம் கனமான பாத்திரம் வைக்கணும். ஏன்னா அது வந்து கிண்டும் போது தெரியாமல் இருக்கும். அடிப்படிச்சு உப்பு இந்த போட்டுறேன். அது காய்க்கு சேர்த்தே போடுறேன். இப்போ போட போகிறேன்னா உருளைக்கிழங்கு இந்த சக்கரை சேர்த்து போட்டுடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு 2 போடுறேன். 2 சேர்த்து. ஆமாம். இது வேணா பச்சை மிளகா வேண்டாம்னா வெறும் மிளகு அதான் அவ்வளோ கஷ்டம் மிளகு போட்டுக்கலாம். இல்லை அந்த சிவப்பு வரமிளகா போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஆனால் மிளகு போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் மிளகு போட்டால் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை போட்டுடுறாங்க. இதோட வெந்துடும். அதுவும் நல்லா வெந்துடும். இது பாய் தான் வெந்திருக்கு ஜவ்வரிசி, அதனால அது சேர்த்து வெந்துடும். போட்டு கிண்டி விடணும். இதெல்லாம் கெட்டியாடும்ல? கெட்டியானாலும் ஓகே, இதுக்கு ரொம்ப ஜலமானாலும் பரவாயில்ல. ஊற்றுவிட மாதிரி தான். இது ரொம்ப ஜலமானா கரண்டி ரசி விடணும். இதெல்லாம் அப்படியே இருக்கணும். உருளைக்கிழங்கு போட்டேன். போட்டோன்னே கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ கெட்டியாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டோம்னா விடுறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல. கையில் தண்ணி போட்டோம்ல, கையில் போடுற மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் வெளியே விட்டுக்கிறேன். 7 இன்னும் வெள்ளையாக தெரியுது இல்லையா, இன்னும் வேகணும். சக்கரை கிழங்குலாம் 1/2 கிலோ இருக்கும். சக்கரை கிழங்கு 1/2 கிலோ இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டதும் 1/2 கிலோ இருக்கும். நம்ம எவ்வளோ போட்டோமோ அதை நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மூச்சுன்னு இருக்கு பாருங்க அந்த ஜவ்வரிசி. இந்த டயத்தில் போடும்போது போட்டோம்னா இதுவும் சேர்ந்து நல்லா குழச்சலாக வந்துடும். இல்லை சில பேருக்கு வந்து வாயில் படணும், நல்லா இதுவாக இருக்கணும், அப்படி கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜவ்வரிசி இருந்ததுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இது சீச்சதுனால என்ன அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கு. வேகத்துலன்னா சரி, இதை நல்லா ஒன்றா எடுத்து இது கொஞ்சம் முடிச்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இதாக எடுத்துட்டு மேலே போய் விட்டுடலாம். அதை விட்டுறதை காமிக்கலாம். ஆமாம், இந்த வெள்ளைக்கல்லாம் எனக்கு கிளாஸ் மாதிரி தெரியலையே. வெந்துருச்சுன்னா இது மாதிரி வெள்ளையே தெரியாது. ஜவ்வரிசி அதுதான் அடையாளம். அது வரைக்கும் இருக்கட்டும். அதோட இது சேர்ந்து நல்லா வெந்துடும். ஓகே. அது வேஸ்ட் திரி போட்டு ஜலம் தெளிச்சுட்டு அப்படி உரிச்சு எடுக்கணும். 3ஆவது நாள் திருப்பி இதுமாதிரி வெயிலில் வச்சுட்டு வெயில் இருக்கும்போது எடுத்து டப்பாவில் வச்சுக்கணும். அது என்ன வெயில் போயிட்டு திருப்பி இந்த ஜில்லு போந்துடும். வெயில் இருக்கும்போது 4 மணி 3 மணி வெயில் போய் எடுத்து டப்பாவில் வச்சிடணும். அது மாதிரி 2 ஆயிடுச்சு. இது உருளைக்கிழங்கு, இது சக்கரவள்ளி கிழங்கு. நீ காமிச்சோம் இல்லையா, அது 2 பொரிச்சு காமிக்கிறேன். இது உருளையா? உருளை உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லா பொரியும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்பூனில் கரண்டியில் விட்டோம். நம்ம சப்போஸ் இந்த இது வந்து நல்லா பெருசாக விடணும்னா கூட நல்லா அப்பலாம் சைஸ் கூட விட்டுக்கலாம். அது என்ன ஷேப்பில் வேணாலும் விட்டுக்கலாம். அது எவ்வளோ விடுறோமோ விட்டதோட 1 இன்ச்சு அட்லீஸ்ட் நல்லா பொரியும். இதுதான் இவ்வளோ பெருசாக போயிருக்கீங்களா? எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கேன் நான். நல்லா வச்சாலும் பெருசாக பொரியும். ஜவ்வரிசினால அப்படி பொரியுது. ஜவ்வரிசினால பொரியும். எலுமிச்சம் போட்டதால நல்லா வெள்ளையாக இருக்கும். போடல அப்படியா? அப்புறம் வெள்ளையாகுது. ஜவ்வரிசி தானே. அப்படியா?
ஸோ உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு வடம். ஆமாம், அரிசி இல்லாமல் வெறும் ஜவ்வரிசியில் அரிசி இல்லாமல் வடம் இல்லை. ஆமாம்.